Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா ஹார்ட் ஐஸ் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, ஒன்று தான் தெரியும். நம்ம சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரை. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ற போய் தான் வந்துட்டு இந்த படத்தை எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் அந்த அதாவது டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பார்க்குறப்போ வந்துட்டு ஹார்ட் ஐஸ் கில்லர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சீரியல் கில்லர்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ்ல வந்துட்டு எந்த கப்பல் சுத்திருந்தாலும் அவனை போட்டு தள்ள தான் வேலையாம். ஸோ அப்படிதான் அந்த ஒரு லைன் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர் என்ன காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லரை பார்த்து தெரிஞ்சோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1, கோ. ரொமான்ஸ் த்ரில்லர் அது போதில் போடு. For the past 2 years, a masked maniac known as the Hard Eyes Killer has stalked, hunted, and brutally slain couples on Valentine's Day. அப்ப இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். Motive yet uncovered. கப்பல்லாம் போட்டு தள்ளுது. This is more than just murder. டார்ச்சர் பண்ணி போட்டு தள்ளுது போல. With a kink. சைக்கோ கில்லர். We're being chased by a fucking serial killer. Dude. Hey, you good? Yeah. He's gonna keep killing people. We end it here. இந்த படத்தை தானே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வெளியாகணும். இதை பார்த்துட்டு அப்புறம் வெளியே போவானுங்க கப்பல்லாம். இஸ் சேஃப். ஓ, Happy Valentine's Day. Happy V-Day! Don't get killed, all right? What was... Why would he say that? என்ன ஷார்ட்டா இது? நோ கப்பல் இஸ் சேஃப். செம்மையா இருக்கு டைட்டில். ஹார்ட் ஐஸ், நோ கப்பல் இஸ் சேஃப். கொஞ்ச நேரத்துல இது ஆனந்த கண்ணீருங்க. கப்பல் இப்ப வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஸோ எத்தனை பேர் சிங்கிள் இருப்பீங்க? ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வெளியே போவீங்களா? வெளியே போனாலே எல்லாம் கப்பல் இருக்க பார்த்து எரியாது. கொஞ்சம் லைட்டா இவங்க நினைச்சா பண்ணோண்டா அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படத்தை போய் பாருங்க. இங்கிலீஷ் படம் தான், கம்ப்ளீட்லி 18+. கண்டிப்பா R-rated மூவியா தான் இருக்க போகுது. பிகாஸ் வந்து நீங்க லாஸ்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னால போட முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி ரீகேப்பு தெரியல, பார்ப்போம், போட முடியாது போடுறேன். ஸோ லாஸ்ட் ஷார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இரும்பு எடுத்து ஆம்பளைக்கு ஒரு குத்து, அதை வச்சு பொம்பளைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு குத்து. ஸோ அந்த வாய் ஹோல் விழுந்துருச்சு வாய்க்குள்ள. ஸோ அங்கேருந்து ஒரு ஷார்ட் பின்னாடி இருக்காங்க, இந்த பால்ல இருந்து ஒரு ஷார்ட் வருது பாருங்க. மிரண்டிட்டா, என்னடா சினிமாட்டோகிராஃபி பண்ணி வச்சிருக்கீங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யார் சிங்கிளா இருக்கோ, ஸோ திஸ் மூவி இட்ஸ் ஆப்வியஸ்லி டெடிகேட் டு ஆல் சிங்கிள்ஸ் ஆன் வேலண்டைன்ஸ் டே. ஸோ சூப்பரா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு பேசிக்கா எனக்கு சீரியல் கில்லர், இந்த சைக்கோ கில்லர், இந்த மாதிரி கான்செப்ட் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி படங்களை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து அந்த கேரக்டரை சைக்கோவா மாறினா தாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்மேன் நைட்டா என்னமோ பேட்மேன்ல வந்துட்டு பார்த்துருப்பீங்க, நம்ம ஹீத் லெஜர் வந்துட்டு ஜோக்கரா பிளே பண்ணுவாங்க. ஜோக்கர் வந்துட்டு சீரியல் கில்லர் தான். பட் அந்த கேரக்டருக்கு அவர் அர்ப்பணிச்ச விதம் வந்துட்டு அவர் உயிரை கொடுத்துருக்காரு, அப்படிதான் சொல்லி ஆகணும். பட் ஒரு கேரக்டர் உயிரை கொடுக்கணும் அவசியம் இல்லை, அது ஒரு கண்ட்ரோல் மீறி போனால அப்படி ஆயிடுச்சு. பட் சொல்றேன், ஒரு சீரியல் கில்லர்னா அவன் எப்படி அதை ஸ்கெச் பண்ணுவாங்களே, இந்த சீரியல் கில்லர் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த கேரக்டர் நம்ம உள்வாங்கிக்கிட்டா தான் அந்த சைக்கோவா நம்ம ஸ்கிரீன்ல தெரிய முடியுங்க, பேசிக்கா, தெரியுங்களா? ஸோ அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அந்த சைக்கோ கேரக்டர் நம்ம வெளியாகணும், அந்த ஒரு ஆர்டிஸ்ட், அது ஒன்று இருக்கு. அண்ட் வந்துட்டு எடுக்கிற விதம், மேக்கிங் கூஸ் பம்ஸா இருக்கணும், ஒரு ஹாரர் வைப்பு கொடுக்கணும். சீரியல்ல வந்து ஜஸ்ட் குத்துறான் போறான் கொள்றான் அதெல்லாம் இருக்கக்கூடாது. பட் ஒரு ஹாரர் வைப்பு, ஒரு ஜம்ப் ஸ்கேர் இருக்கணும்.
அப்படிதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம பயம் ஊத்தணும். எப்ப பார்த்தாலும் ரத்தம் தெரிச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லாம திடீர்னு வரணும். சரி, ஜம்ப்ஸ்கேர் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் இருக்கக்கூடாது, எதிர்பார்க்காத நேரத்துல இருக்கணும். சரிங்களா? அதே நேரத்துல இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு அதான் சொல்றேன், இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்லி டெடிகேட் டு ஆல் சிங்கிள்ஸ் இன் வேலண்டைன்ஸ் டே. இந்த படத்தை ஏன்ட்ட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வெளியாக்கல, ஜஸ்ட் February 7 வெளியாக்குறாங்க. ஸோ டைம் கிடைச்சா நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரெல்லாம் என்ன மாதிரி ஆர்வமா இருக்கீங்க இந்த படத்துக்கு, ஹார்ட் ஐஸ்க்கு, ஸோ கீழே ஹார்ட் சிம்பிள் வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video. Signing off, I'm Naveen. Take care. Bye.